நமக்கு வந்து ஒரே நோக்கம் திமுக ஆட்சியை வீழ்த்துறது. அதனால நீங்க இணங்கி போங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஒருங்கிணைந்த அதிமுக வேணும்னு சொல்லிட்டு அதிமுக வந்து ஒருத்தரா வெளியில போறது சரியா இருக்காது. செங்கோட்டையன் அவர்கள் வந்து அடுத்த கட்டமா என்ன நடக்கும், அவருக்கு கட்சியில இருந்து நீக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம். செங்கோட்டையன் அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்தித்த போது டெல்லியில வந்து இல்ல நீங்க அமைக்கபலா இருங்க, ஒருங்கிணைந்த அதிமுக வேணும்னு சொல்லிட்டு அதிமுக வந்து ஒருத்தரா வெளியில போறது சரியா இருக்கு. வெளியில இருக்கிறவங்க உள்ள வரணும்னு சொல்லிட்டு உள்ள இருக்கிறவங்க எல்லாம் வெளியே போயிட்டு சரி வராது. அதனால அமைக்கபலா செயல்படுங்க. நமக்கு வந்து ஒரே நோக்கம் திமுக ஆட்சியை வீழ்த்துறது. அதனால நீங்க இணங்கி போங்கன்னா சொல்லியிருக்காங்க. இஃப் ஐ எம் நாட் ராங், எனக்கு கிடைச்சக்கூடிய லிட்டில் சோர்ஸ்ல அது வந்து அதிமுக பொதுச்செயலாளருக்கும் தகவல் சொல்லியிருக்காங்க. டெல்லியில இருந்து இந்த மாதிரி வந்தாரு, பார்த்தாரு, பேசினாரு, இதை மாதிரி சரி பண்ணிடலாம், கூலா இருங்க, அமைதியா டீல் பண்ணுங்க, எது உணர்ச்சி சொல்லாம டீல் பண்ணுங்கன்னு அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. திரு செங்கோட்டையன் அவர்கள் இனிமே கொஞ்சம் வந்து குறைச்சு செயல்படுவார், வந்து படபடன் இந்த மாதிரி போகாம. அவர் வந்து திரு ஓபிஎஸ், திரு டிடிவி அல்லது அவர்களுடைய நேரடி ஆதரவாளர் யாரையாவது சந்திச்சாருன்னா அவருடைய பதவி நீக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது சந்திச்சிட்டாருன்னு, சந்திக்காம இருந்தாங்க, போன்ல பேசினாங்கன்னா யாரும் அதை ஒண்ணும் செய்ய முடியாது. அதுல இருந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தொடர்ந்து போவாங்க. அது வந்து இணக்கமாறக்கான வாய்ப்பு. நம்ம பதவி ஆல்ரெடி நீக்கிட்டாங்க, கட்சி பொறுப்பே அந்த மாதிரியான ஆபத்தே உண்டு. அது வந்து என்னன்னா அடுத்த கட்டமா போகும்போது அவருக்கு அடுத்த கட்டமா போகணும்ல. ஏன்னா அவருக்கு வந்து அந்த தலைமையை நீங்க தக்க வைக்கணும். அதுல வந்து அதை விட்டு கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே அவரை பொறுத்தளவுக்கு. நீங்க முதலமைச்சர் பதவி வேணுமா, பொதுச்செயலாளர் பதவி வேணுமா, அவர் பொதுச்செயலாளர் பதவி வேணும்னு தான் சொல்லுவார் திரு இபிஎஸ். உங்களுக்கு புரியுங்களா? பொதுச்செயலாளராக இருந்துட்டு நான் முதலமைச்சராக வழி பார்க்கிறேன். பொதுச்செயலாளர் இல்லாம நீங்க முதலமைச்சராக கூட எனக்கு வேண்டாம் பார். ஏன்னா அவருக்கு தேவை பிரதானம் அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் இருக்கணுங்கிறது. அதனால இவர் வந்து சந்திக்காம அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால வந்து கொஞ்சம் அமைதியா இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா போய் நினைக்கிறேன். அதுக்கு மீறி ஒரு ஸ்டெப் போனாங்கன்னா அவர் ஒரு மீறி ஸ்டெப் அது வந்து இன்னும் மேல மேல தான் போய் நிற்கும். திரு ஓபிஎஸ் அவர்களும் என்ன கேட்டப்ப நயினார் அவர்கிட்ட என்னுடைய தொலைபேசி எண் இருக்கு, அவரே எனக்கு கால் பண்ணி பேசட்டும் அப்படின்னு சொல்றாரு. அதுல திரு நயினார் வந்து மிஸ் ஹேண்டில் பண்ணிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து பிரதமரை சந்திக்கிறதுக்கான விஷயத்துல திரு நயினார் வந்து இன்னும் ஒரு டாக்டிக்கலா டீல் பண்ணியிருக்கணும். என்னைய கேட்டா நான் பண்ணியிருப்பேங்கிறது தவிர்த்துருக்கணும். நீங்க கூட்டணி கட்சியில கொஞ்சம் வேற மாதிரி டீல் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேங்க. திரு டி.கே. இளங்கோவனும் திரு ஆர்.எஸ். பாரதியும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இஸ்ரேல் உக்ரைன் பிரச்சனை வரைக்கும் எல்லா பிரச்சனையும் பதில் சொல்லிடுவாங்க. அவங்க பதில் சொல்லாத பிரச்சனையே உலகத்தில் கிடையாது. அவங்க எல்லா ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ, மதிமுகவோ திமுகவுக்கு துணை போகிறார் மல்லை சத்யா அப்படின்னு மதிமுக குற்றஞ்சாட்டு ஒரு வார்த்தை இவங்க பேசியிருக்காங்களான்னு கேளுங்க. அப்ப எங்க சைலண்டா இருக்கணும்னு தெரியணும். பாரு, அதாவது நான் பேட்டி கொடுத்துருவேன், பிகினர்ஸ்ல வந்து பேட்டி கேட்டாங்க, நான் இப்ப உடனே கொடுக்க போறேன்னு சொல்லி எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு கூட அப்படி கொடுக்கறனால என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு தெளிவு இருக்கணும். அதுல வந்து திரு டி.கே. இளங்கோவனுக்கும் திரு ஆர்.எஸ். பாரதிக்குமே தெளிவு இருக்கு. அப்ப அந்த இடத்துல திரு நயினாருக்கும் தெளிவு இருக்கணும்ன்ற. அவங்க என்ன கூட்டணி கட்சியை வேற மாதிரி டீல் பண்ணணும். நீங்க சொந்த கட்சிக்குள்ள நீங்க வேற மாதிரி பேசிக்கலாம். உங்களுக்கு புரியுங்களா? சொந்த கட்சி ஒருத்தர் மேல போன் போட்டு திட்டலாம், how you can do this சொல்லலாம். அண்ணாமலை பண்ணியிருக்கிறாரு, நயினார் பண்ணியிருக்கிறாரு, எல்லா தலைவர்களும் பண்ணுவாங்க. சொந்த கட்சி வேற, நம்ம கூட்டணிக்குள்ளங்கிறது அது வந்து ஒரு நட்பு உறவு இல்ல. உறவு வந்து நீங்க வந்து சித்தப்பான சித்தப்பா தான், அவர் வந்து மரணம் வரைக்கும் அவர் தான் சித்தப்பா. இன்னொரு சித்தப்பா நீங்க விலைக்கு வாங்கிட்டு வர முடியாது. நாலுல இருந்து நான் இவர் தான் உங்களுக்கு சித்தப்பா அவர்கிட்ட சொல்ல முடியாது. உறவு வந்து வேற, நட்பு வேற. நட்பு வந்து நீங்க யாருனாலும் நட்பு வச்சுக்கலாம். அப்ப எப்பனாலும் வெளியே போயிடக்கூடிய ஆபத்தும் உண்டு. அந்த மாதிரி தான். ஏன்னா அது வந்து அப்படி உறவை மெயின்டைன் பண்ணணும். அப்ப நீங்க வந்து கூட்டணி கட்சி அப்படிங்கும் போது அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுங்க கணக்கு. அப்ப வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா ஒண்ணு கெட்டு போயிட மாட்டாங்க. அதுக்கு தான் உதாரணம் திமுக எவ்வளவு மெக்னானிமஸா நடக்குது. கூட்டணி கட்சியில் விமர்சனம் வைக்கிறாங்க, கொடி ஏற்ற முடியலன்றாங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றாங்க, கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றலன்றாங்க, கணக்கு தெரியுமான்றாங்க, மதிமுகவுக்காக வேலை பார்க்காம திமுக வேலை பார்க்கிறாருன்றாங்க. இவ்வளவு புகார் வந்த போதும் எப்படி சைலண்டா இருக்கிறாங்க? அதையே நம்ம செய்யக்கூடாது. Behind Notes Beyond the News with Rangaraaj Pandey, title sponsor Grand Royal Tours. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Toursக்கு வாங்க.